கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இந்த செய்தி நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற சாட்சி தான் எங்களுக்கு உற்சாகம். அல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இது ஒரு எளிமையான ஊழியம். இயேசு அறியாத கிராமப்புறங்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்கிற ஒரு இயக்கம். 1200 பேர் கொண்ட முழுநேர மிஷனரிகளாக கிராமங்கள் தோறும் புறப்பட்டு செய்கிறோம். இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளாக 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இலக்கோடு கூட அலைந்து திரிகிறோம். நிறைய கிராமத்தில் அடி வாங்கணும். என் மிஸ்டரிகளை அடி வாங்கினாங்க. நிறைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்டோம். ஆனாலும் நாங்கள் நிற்கவில்லை ஐயா. எங்கள் அப்பாவுடைய ஊழியத்தை செஞ்சுதானே ஆகணும். இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே ஒரு வேளை 25,000 இயேசுவின் அன்பு அறியாத கிராமப்புறங்களுக்கு சொல்லிதானே ஆகணும். ஏன் இவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா? நான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவங்க. எனக்கு அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு கிராமத்தில் உள்ள என்னை பிறக்க வச்சார். கிராமத்தில் உள்ள அப்பா அம்மாவை கொடுத்தார், கிராமத்தில் உள்ள அண்ணன் தம்பிகளை கொடுத்தார், கிராமத்தில் உள்ள தங்கச்சியை கொடுத்தார், கிராம நண்பர்களை கொடுத்தார். அங்கே என்னை பழக்க வைத்திருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. செய்தி கேட்கிற நண்பர்களை ஒரு செய்தியை கேட்டுக்கோங்க. கிராமத்திலே பிறந்து வளர்ந்த எனக்கு கிராமங்கள் இயேசுவுக்கு சொந்தமாகணும்னு சொல்லி வைராக்கி இருக்குது. நீங்களும் கிராமத்தில் இருந்தீங்களா? உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி கிராமத்தில் இருந்தாங்களா? கிராமத்தில் இருந்து தானங்க இப்போ பட்டணத்துக்கு வந்திருப்பீங்க. நான் சொல்கிறேங்க, தயவு செய்து கிராமங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. கொடுக்குற காணிக்கைகள் ஆயிரக்கணக்கான கிராமங்கள் அனாதையாக கிடக்குது. ஆண்டவர் கட்டளையை பாருங்கள், எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அடுத்த எதிரே இருக்கிற பட்டணத்துக்கு போங்கன்னு சொல்லலைங்க, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போ. ஏன்னா அங்கே அனாதையாக கிடக்குது. அங்கே கழுது குட்டி கட்டி கிடக்குது. கட்டப்பட்ட நிலைமையில குடி பழக்க விளக்கத்திற்கு, சாராயத்திற்கு, உபச்சாரத்திற்கு, வேசித்தனத்துக்கு, செல்ஃபோனுக்கு அடிமையாய் கட்டப்பட்டு இருக்கிற வாலிபர்கள் அத்தனை பேர்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அங்கே போங்கன்னு சொல்கிறாரு ஐயா. போட்டி இல்லைங்க, எங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போட்டி இல்லை. நிறைய பட்டணங்களில் நான் பார்க்குறேன், அங்கே போகிற சர்ச்சு உள்ளவங்களை இங்கே வாங்கன்னு சொல்கிறவங்க உண்டு. இங்கே வந்தால் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அடுத்த ஆதாயப்படுத்தின சபை விசுவாசிகளை கொண்டு போகிற சபைகளை நான் பார்த்துருக்குறேன். இந்த சர்ச்சுக்கு 7 சர்ச்சு ஒரு பாஸ்டர் சும்மா சின்னதாக கட்டியிருப்பார். அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு வேனை நிறுத்தி, எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டிலையே வந்து நாங்கள் வேன் வச்சு பஸ் வச்சு எடுத்துக்கிறோன்னு பணக்கார ஊழியக்காரங்க கொண்டு போன செய்திகள்லாம் நான் கேள்விப்பட்டு வேதனைங்க. கிறிஸ்தவர்களை, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை தன்னுடைய சபைகளே சேர்த்துக்கொள்ளணும், தன்னுடைய மார்க்கத்திலே தன்னுடைய உபதேசத்திலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி போட்டி ஓட்டு அவங்கள எப்படி அட்ராக்ட் பண்ண? மியூசிக் அடித்தா வேறு சர்ச்சுக்காரங்க இங்கே வந்துடுவாங்களா? இல்லை ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் பேசுனா வேறு சர்ச்சுக்காரங்களை இங்கே வந்துடுவாங்களா? அங்கே கடிந்து கொள்ளல் இருக்காது, அங்கே சிலுவை சுமக்கணுங்கிற செய்தி இருக்காது, அங்கே பாடுகள் படணும், அவமானப்படணும் இருக்காது, கிராமத்தில் போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இப்படி நல்ல ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லி 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 ஒரு கூட்ட ஜனங்களை வஞ்சிக்கிற அநேக சபைகள் இருக்கிறது ஐயா. எத்தனை பெரிய வேதனை ஐயா. ஒரு கணேசனாக நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், கிராமத்தை கைவிட்டுறாதீங்க ஐயா. கிராம ஊழியத்தை கைவிட்டுறாதீங்க. நான் சொல்கிறது எனக்கு தான் காணிக்க தரணும்னு சொல்லலை, இல்லைங்க. உங்கள் கிராமத்தில் நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க. நீங்கள் உங்களுடைய காணிக்கை பணத்தை நீங்கள் செலவழிங்க. நீங்கள் போய் அந்த கிராமத்தில் இடம் வாங்குங்க. நீங்கள் போய் ஒரு குடும்பம் போய் அங்கே ஊழியம் செய்து ஒரு சர்ச்சை கட்டுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால் என்னால் முடியாதுன்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய ஜெபங்களும் காணிக்கைகளே எங்களுக்கு தேவை ஐயா. நாங்கள் போராடுகிறோம். இந்த கிராம ஊழியத்தை குறித்து அன்பு இருக்கிறவங்க தாங்க இந்த ஊழியத்தை காணிக்க கொடுக்க முடியும், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க முடியும். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே,
எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் மாதந்தோறும் ஒரு கிராமத்தை நீங்கள் தத்தெடுக்கலாம். ஒரு கிராமத்தில் தத்தெடுத்து என் ஆண்டுடைய அன்பை அறிவிப்பதற்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய சார்பாக ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம். கர்த்தர் உங்கள் காணிக்கை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது புதிய தொடக்கம் என்கிற தலைப்பில் தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார். பேசிகிட்டே இருக்கிறேங்க. கடந்த 2 செய்தி அதில் பேசியிருக்கிறேன். இந்த புதிய தொடக்கங்கிற வார்த்தையில் இந்த பேதுரு மூலியமாக அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். செகண்ட் சான்ஸுங்க. ஏற்கனவே ஒரு சான்ஸ் கொடுத்து மீன் பிடித்து கொண்டு இருக்கிற பேதுருவை, என் பெண்ணை வார்ப்பா, உன்னை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தன்படி மனுஷர்களை பிடிக்கிறவங்கள மாற்றிடுறார். அவன் முதல் பிரசங்கத்தில் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பாருங்க, அப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அந்த சான்ஸை மிஸ் பண்ணுனா இந்த செய்தியுடைய தலைப்பை இன்னொன்று சொல்லலை, செகண்ட் சான்ஸ். இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, உங்களுக்கு இன்னொரு தருணத்தை உங்களுக்கு தருகிறார், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை தருகிறார். அல்லேலூயா. ஒரு குருடனை ஆண்டவர் தொடுறார். இப்போ என்ன காண்றா? மரத்தை காண்கிறேங்கிறான். 2வது டச் அவனுக்கு தேவை. 2ஆம் முறை இன்னொருக்கு தொடுறார். அல்லேலூயா. அப்போ தான் முழுசாக பார்க்குறான். இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களை ஏசுனார் பார்க்க வந்தார். 2 வாட்டி இல்லை, 2000 வாட்டி தொட்டால் தான் உருப்படுவான்னு தெரியல. அதுக்கப்புறமும் அவங்க கண்ணு தெரியுமான்னு தெரில. அன்பு கிறிஸ்தவர்களே, உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, உன் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுவதாக. நான் சொல்கிறேன், உன்னுடைய ஆவிக்குரிய கண்களும் காதுகளும் திறக்கப்படுமானால் அவர் அழுகிற இயேசுவைத்தான் நீ பார்ப்பாய், பரிதபிக்கிற இயேசுவைத்தான் பார்ப்பாய். எதற்காக பரிதபிப்பாய்? கிராமங்களிலே ஊழியும் ஆட்கள் இல்லையே, யாரை அனுப்புவன், யார் நமது காரியமாக போவான்? இப்படிப்பட்ட பரிதபிக்கிற சத்தத்தை உன் காதுகள் கேட்கும். கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிற அந்த இயேசுவை நீ பார்ப்பாய். இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசி கொண்டு இருக்கிற என்னுடைய பேர் கணேசன் தான். 27 வருடங்களாக இந்த ஊழியத்தை செய்கிறோம். நானும் என்னுடைய ஊழியத்திலே அநேக ஊழியக்காரர்களும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம். காரணம் என்ன? இயேசு எங்கள் கண்ணீரை துடைத்தார். எங்கள் கண்ணீரை துடைத்து இயேசு கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பு அறிந்த நாங்கள், அவருடைய பாரத்தை அறிந்த நாங்கள் ஏசாயாவை போன்று என்ன ஒப்பு கொடுக்கிறோம்? என்னை அனுப்பும் நான் இருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மோசஸ் பார்த்து பேசுவது போல, நீ வா, நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன். எகிப்திலே லட்சக்கணக்கான ஜனங்கள், என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற, அவளை விடுவிக்கும்படி நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன், நீ வா என்று மோசையை அழைக்கும் போது மோசஸ் சொல்லுகிற பதில்தான் இன்றைக்கு நிறைய தமிழ்நாட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன? உமக்கு சித்தமாக இருக்கிற வேறு யாரையாவது அனுப்பும், என்னை விட்டுருங்க, நான் வேணா கொஞ்சம் ஜெபிச்சுக்கிறேன், நான் வேணா கொஞ்சம் காணிக்க கொடுத்துக்கிறேன், ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன், அவங்களெல்லாம் வேறு செய்யட்டும், கணேசன் செய்யட்டும், கற்பையா சரஸ்வதி மயன் கணேசன் செய்யட்டும், யாரா செய்யட்டும். இதுவாய் அன்பு, இதுவாய் எழுப்புதலில் உங்களுடைய பங்களிப்பு. ஐயா, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு எழுப்புதல் எங்கள் கண்கள் காணணும். கிராமங்கள் இயேசுக்கு சொந்தமாக மாறணும். நீங்கள் எல்லோரும் எழும்பணும். தெபோராள் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்களா? தெபோராளாகி நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் 25,000 கிராமங்களில் ஊழியம் செய்யணும்னு போகிறோம். கிராமங்களிலும் ஊழியம் செய்வதற்கு, தொடர்பணி செய்வதற்கு ஊழியக்காரர்கள் தேவை. அநேக ஜெபிக்கிற ஜெப நண்பர்கள் தேவை. அந்த கிராமத்தில் பின்தொடர் பணி செய்வதற்கு காணிக்கையினால் தாங்குகிற அநேகர்கள் தேவை. நான் சொல்கிறேங்க, கிராமங்கள் அனாதையாக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் சுவிசேஷ வஸ்திரம் சொல்கிறாரு, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுக்கல, பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கல, வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வரல. இப்படி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னோடு உங்களோடு கூட பேசுவாரானால், கிறிஸ்துவ சபைகளிடத்தில், கிறிஸ்துவ போதகரிடத்தில், கிறிஸ்துவ நண்பரிடத்தில் என்ன தெரியுமா பேசுவார்? நான் கிராமத்தில் இருந்தேன், கிராமத்தில் அனாதையாக இருந்தேன், என் கிராமத்திற்கு நீங்கள் வரவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் பேசுவார். ஐயா, ஒரு நாள் அதிகாலை வேளையில் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது என் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்தில் அநேக கிராமத்து ஜனங்களை என் கண்கள் பார்க்கிறது.
வயிறு பெருசாக இருக்கு, வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறார்கள், பலகீனத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் அழுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், திட்டி திட்டி ஏதோ சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிற திட்டு வார்த்தைகள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? கிராமத்தில் இருக்கிற என்னையும் எங்களையும் அனாதையாக்கி விட்டார்களே, திருச்சபைகளே கிராமங்களை நீங்கள் அனாதையாக்கி விட்டீர்களே, ஊழியக்காரர்களே கிராமங்களை ஆகிய எங்களை அனாதையாக்கி விட்டீர்களே. பிள்ளைகள் அப்பம் கேட்க ஆசையாக இருக்கிறோம், கொடுக்க மறந்து அனாதையாக்கி விட்டீர்களே. புலம்புகிற சத்தத்தை என் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். என் ஆண்டவருடைய சமூகத்திலே காலை அந்த தரிசனத்தை பார்த்து ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், நீயும் போய்விட மனதாக இருக்கிறாயா? நீயும் அந்த கிராம ஊழியத்தை விட்டு போய் மனதாக இருக்கிறாயா? நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, என்ன கிராமத்திலேயே என்னை பிறக்க வைத்தீங்களே, நான் இந்த கிராம ஊழியத்தை செய்யலாட்டா யார் ஆண்டவரே செய்ய முடியும்? இன்றைக்கும் நிற்கிறோம் ஐயா. அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. நீங்கள் பட்டணத்தில் இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், ஐஸ்வர்யவனாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆரம்பம் எங்கே? நீங்கள் எங்கே படித்து வளர்ந்தாய்? எங்கே உங்களுடைய பெற்றோர்களை வளர்க்கப்பட்டாய்? கிராமம். கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற உன்னைத்தானே ராஜாவாக ராஜாத்தியாக உயர்த்திருக்கிறார். நீ உயர்த்தப்பட்ட பின்பாக கிராம ஊழியத்தை மறக்கலாமா? கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை மறக்கலாமா? கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த பாரம் இல்லாதபடி மறக்கலாமா? உங்களுடைய காணிக்கைகள் பட்டணங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதா, கிராமங்களுக்கு ஊழியத்திற்கு கொடுக்கப்படுகிறதா? நல்லா யோசிங்க. நான் சொல்கிற வாதங்கள்ங்க சுயநலத்துக்காக சொல்லலை. நான் கிராமத்தில் நிற்கிறேன், போட்டி இல்லைங்க. ஒரு பட்டணத்தில் நான் ஒரு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் 70 குடும்பம் அந்த சபைக்கு வந்துச்சு. ஒரு 4 இயர்ஸ் கழித்து மறுபடியும் அந்த பட்டணத்துக்கு போகும்போது அங்கே உள்ள எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொல்கிறார், கணேசன் நீங்கள் வரும்போது எங்கள் ஊரில் 2 சர்ச்சு தான் இருந்துச்சு, நீங்கள் ஒரு சர்ச்சில் வந்தீங்க, ஆனால் இப்போ 7 சர்ச்சு புதிய சர்ச்சு உருவாச்சு. என்ன அற்புதம்! எப்படி இந்த அற்புதம்லாம் நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை கணேசன், அந்த 70 குடும்பத்தில் உள்ளவங்க 10 பேராக பிரிஞ்சு போய் 7 சர்ச்சுக்கு போகிறாங்க, 7 புதிய சர்ச்சை ஆரம்பிச்சிட்டு. இதுவா எழுப்புதல்? இதுவா எழுப்புதல்? வேதனை ஐயா, வேதனை. ஐயோ, கிராமங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது, கிராமங்கள் பாழாய் போகிறது. என் ஆண்டோடைய அன்பை சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. ஒரு போதக நண்பர் எனக்கு ஃபோன் அடித்தார். அவர் சொன்னார், 25,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்க நீ சொல்கிற, போய் சொல்கிறடா. 1000 ரூபா கொடுக்குற 25,000 பேர் எழுமணும்னு சொன்னால் அவர் கணக்கு போக 25,000 × 1000 எம்புட்டு பணம்டா நீ வாங்குவ? கொள்ளையடிக்கிறடா, தப்பு பண்ணுறடா, பணம் தான் கூட நோக்கம் இல்லை ஐயா, இல்லவே இல்லை. என்னோடு கூட வந்து பாருங்கள் ஐயா, 9,000 கிராமத்திற்கு போய்விட்டோம் ஐயா. இன்றும் 16,000 கிராமங்களுக்கு என் ஆண்டோடைய அன்பை சொல்ல வேண்டும் என்னுடைய மனது வாஞ்சிக்கிறது. எங்கள் ஊழியக்காரர்கள் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் திறப்பில் நிற்கிறோம், இதற்குரிய தேவைகளை சந்தியும் என்று சொல்லுகிறோம் ஐயா, சொல்லுகிறோம் ஐயா. அடுத்து சொன்னார், என்ன பிரயோஜனம்? என்னையா பிரயோஜனம்? எத்தனை சர்ச்சு உருவாச்சு? இல்லையா, என்னுடைய ஊழியத்தில் நீங்கள் கேட்கிற கணக்குகளை நான் சொல்ல முடியாது ஐயா, ஆனால் என் ஆண்டவருடைய அன்பு எங்களை நெருக்குகிறது. சபை ஆரம்பிக்கணும், அவங்க சீசர்களாக மாற்றணும். அமெரிக்காவிலிருந்து ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார். எங்களுடைய ஊழியத்திற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி விழுந்து விழுந்து அவரிடத்தில் கண்ணீரோடு எங்களுடைய தேவைகளை சொன்னோம். அவங்களை விசாரிக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி எங்களுடைய காரியங்களை சொன்னோம். அவர் சொன்ன காரியம், என்னுடைய தரிசனம் சீசர்களாக மாற்ற வேண்டும், திருச்சபை உருவாக்கியவளை சீசர்களாக உருவாக்க வேண்டும். நல்லது தான், ஒருவேளை என்னுடைய எண்டு அதுதானுங்க. ஆனால் இங்கு ஒருவன் பசியோடு இருக்கிறான், கொடுப்பதற்கு அப்பம் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, தாகத்தோடு இருக்கிறான், ஒரு கலசம் தண்ணீர் கொடுப்பதற்கு கிராமங்களில் இருக்கிற ஆத்துமா கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. முதல்ல சாப்பாடும் தண்ணி கொடுக்கறது தாங்க அத்தியாவசியம். இயேசுவை பேரை கூட கேட்டிராத ஜனங்கள் இருக்கும்போது நீங்கள் என்னங்க சீசர்களாக மாற்றணும் போயிட்டீங்க? முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கணுங்க. அன்பு கிறிஸ்துவ நண்பர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவருடைய கடைசி கட்டளை என்ன?
நீங்கள் உலகம் முழுவதிலும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். முதல்ல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், அடுத்து தான் அவங்கள சீசர்களாக மாற்றணும், ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஐயா, ஞானஸ்தானம் கொடுக்கறதுல தான் கவனமாக இருக்கிறீங்களே. ஐயோ, சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஆட்கள் இல்லையே. ஐயோ, ஜெப கருத்தரங்கு நடத்துகிறோம், 21 நாள் உபவாசம் நடத்துகிறோம். ஒரு ஊழியக்காரர் சொன்ன 21 நாள் உபவாச ஜெபம் வைக்கிறோம், நாங்கள் 1000 பேர் கூடியிருப்போம் கணேசன், நீங்கள் 21 நாளில் ஒரு நாள் வாங்கலேன். நான் சொன்னேன் 21 நாளில் நான் ஒரு நாள் வர்றேன். அவங்க சொன்னாங்க 21 ஊழியக்காரர்களை கூப்பிட்றோம், இதுக்கு ரொம்ப செலவு இருக்கிற பிரதர், ஒரு ஊழியக்காரர்கள் காணிக்க கொடுக்கணும், மண்டபம் இருக்குது, இவ்வளோ செலவழிக்கிறோம், நல்லது உபவாச ஜெபம் செய்கிறேன். நான் சொன்னேன் வாட் நெக்ஸ்ட்? இந்த 21 நாள் உபவாசம் இருந்து 1000 பேர்கள் ஜெபிக்கிறீர்களே, ஜெபத்திற்கு பின்பாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய வாட் பிளான் என்ன? அவன்கிட்ட கேட்டால் சொல்ல தெரியல அவங்களுக்கு. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்லையோ. என்னையா சொல்கிறீரு? ஜெபம் பண்ணா மட்டும் போதுன்னா நான் ஏன் இவ்வளோ மிஸ்டரிகளை எழுப்பி கஷ்டப்படுறோம்? நானும் போய் ஜெபம் பண்ணுறதே என்ன கேட்டாங்க, சோம்பேறிகள். ஜெபம் மட்டும் ஒருத்தன் பண்ணுறான், அவன் சோம்பேறி கிறிஸ்தவன் அர்த்தம். ஆன்லைன் ப்ரேயர் மட்டும் பண்ணுறான், அவன் சோம்பேறி கிறிஸ்தவன் என்று அர்த்தம். நான் அது ஜெபத்துக்கு விரோதமானவள். ஜெபிக்கவும் செய்யணும், செயல்படவும் செய்யணும். முழுவதும் ஜெபிக்கிறீர்களா? 500 பேர் 1000 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களா? அந்த 1000 பேர்களும் 1000 கிராமத்திற்கு செல்ல வேண்டும். இதுதான் ஐயா சத்தியம், இதுதான் ஐயா ஊழியம். ஒருவன் ஜெபம் மட்டும் செய்கிறான் என்றால் இல்லைங்க, அப்படின்னா பைபிளில் இல்லவே இல்லைங்க. யாத்திராகமம் 14 சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறார். அந்த சர்ப்பதத்தை யோசித்து பாருங்க. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு இங்கே கொண்டு வந்தாச்சு, நடுவை எதில் சிவந்த சமுத்திரம் வஞ்சாச்சு. எல்லாரும் திட்டுறாங்க, நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதுக்காக வரும்னு எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் வாட்டுக்கு சும்மா தானப்பா இருந்தோம், என்னை ஏன் இங்கே அழைச்சிட்டு வந்த? ஆய்வுன்னு மோசஸ் கூட சண்டை போடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. மோசஸ் போய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணா அவன்கிட்ட பேசுகிற வார்த்தை நினைவு கூறு, அன்பு சகோதரனே என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது என்ன, ஏன்டா நீ ஜெபம் பண்ணுறேங்கிறாரு. உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டு. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, ஜெபம் மாத்திரம் போதாது. 21 நூற்றாண்டுகளாக நாம் எத்தனையோ ஜெபம் செய்து விட்டோம் ஐயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மோசஸ் இடத்தில் பேசினது போல உங்களோடு கூட பேசும்படி உங்கள் ஆவிக்குரிய கண்களும் செவிகளும் திறக்கப்படுமானால் அவர் சொல்லுவார், நீ ஜெபித்தது போதும், செயல்படு. ஸ்டாப் பிரேயர், டூ சம்திங். ஜெபம் பண்ணது போதும். நெகேமியா ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஐயோ, அலங்கை மெடிச்சிருச்சு, அலங்கை இடிக்கப்பட்டுருச்சு. ஒரு 3 நாள் உபவாச ஜெபம், அடுத்த மாதம் 3 நாள் உபவாச ஜெபம், 21 நாள் ஜெபம், 40 நாள் ஜெபம். நான் சொல்கிறேங்க, அந்த உபவாச ஜெபம் செய்வதற்கு ஒரு ஊழியரை கூப்பிட்டா கொடுக்குற காணிக்கைகள், மண்டப காணிக்கைகள், அங்கே உள்ள காணிக்கைகள், அதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வரும்? அவர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா குறைஞ்சது செலவழிக்கிறோம் கணேசன். அப்போ 21 நாள் உபவாசம், 21 லட்சத்தை என்கிட்ட வா, இங்கே கொண்டு வாங்க. நீங்கள் போய் 21 லட்சம் ட்ராக்ஸ் அடி, அங்கே கூடியிருக்கிற 1000 பேர் கையில் கொடுத்து ஆளுக்கு ஒரு 1000 பேர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல நான் அனுப்பிவிடுவியா? எது எழுப்புதல்? ஜெபம் மாத்திரம் பண்ணி இந்தியாவை சந்திக்கவே முடியும். 21 நூற்றாண்டு ஜெபிச்சுட்ருவோங்க. இன்றைக்கு செயல்படுகிற ஒரு நேரம் இது. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு புறப்பட்டு போகணும். இப்போ எதிரே இருக்க கிராமத்துக்கு போகணும் 2 சீசர்கள்ட்ட சொன்னதை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியர்கிட்ட சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? என்ன செய்யலாம்? எதிரே இருக்க கிராமத்துக்கு முதல்ல அந்த கிராமத்தை சர்வே எடுப்போம், சும்மா ப்ரேயர் வாக் போகும். அதுக்காக ப்ரேயர் வாக் போகக்கூடாதுன்னா சொல்லலை, ப்ரேயர் வாக் போகும். எத்தனை வீடு இருக்குது, எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க, எந்த தெருவில் என்ன இருக்குது, எல்லாம் வாக் போயிட்டு வருவீங்க. சரி, போயிட்டு வந்துச்சு. அடுத்து என்ன செய்வீங்க? இந்த பைபிளில் என்ன போட்டிருக்குது, கட்ட விழுக்கணும், அது ஹீப்ரு மொழியில் என்ன போட்டிருக்குது, அந்த பைபிளில் என்ன போட்டிருக்கு, இந்த பைபிளில் என்ன போட்டிருக்கு, வாட் இஸ் மீனிங்? இதை தியானிக்கிறதுக்கு பல நாளாயிரும், பல மாதங்கள் ஆயிரும், பல வருஷங்களை. ஐயா, சிம்பிளாக பாருங்கள், எதிரே இருக்கிற கிராமத்து போங்க, என்ன ஊர் பேருன்னே தெரிய வேண்டியதில்லை. கிளம்பு, எதிரே போகிற கிராமத்துக்கெல்லாம் நோல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு, இயேசு நேசிக்கிறான்னு சொல்லு, இயேசுவின் நாமத்தினால் எழுந்த நடன்னு சொல்லு, இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத பிசாசை இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு என்று கட்டளை கொடு. இதுதான் ஐயா ஊழியம்,
இதுதானே ஐயா ஊழியம். ஐயா ஜெபித்தது போதும், செயல்படுங்கள் ஐயா. ஜெபித்து செயல்படுகிற கூட்டம், ஜெபம் மாத்திரம் பண்ணுகிற கூட்டமே நீ வா, ஆண்டவர் உன்னை அழைக்க விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார் ஐயா. அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவமும் பின்மாற்றத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாம் இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. யோவான் 21 யோவான் 21 7 வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, என்ன பண்ணிருக்க, அன்பாய் இருந்த சீசன். நீங்கள் அன்பாக இருந்தது வேற, இருந்து கொண்டு இருக்கிறது வேற. இருக்க போகிறவங்களா ஒரு காலத்தில் நீங்கள் அன்பாக இருந்தீங்க போல் இருக்கு. என்ன பாருங்க, இப்படிப்பட்ட பின்மாற்றக்காரன் பேதுருவுக்காகவே இந்த யோவான் 21 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பின்மாற்றக்காரன் ஆண்டவருக்கு தேவை. அவன் தான் பின்மாற்றம் ஆயிட்டான்னு வேற ஆளை பார்க்குறதே இல்லைங்க. இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, பின்மாற்றமாக இருந்தாலும் நீ தான் ஆண்டவருக்கு தேவை. சாமுவேல் குழந்தையாக இருக்கிறார், குழந்தை பருவத்தில் இருக்கார். தூங்குற அவனை போய் ஆண்டவர் எழுப்புறார், பேர் சொல்லி சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறார். நானும் நீங்களும் எழுப்புவோமா தூங்குற பிள்ளையே? எனக்கு 3 பெண் பிள்ளை, ஒரு பையன் இருக்கிறான். யாராவது என் பிள்ளைகள் தூங்கும் போது யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணால் எனக்கு கோவம் வந்துடும். என் பிள்ளை நல்லா தூங்கணும். ஆனால் ஆண்டவர் அவங்க சின்ன பையன் தூங்கினாலும் தூக்கம் கட்டாலும் பரவாயில்ல எழுப்புற, வேறு வழி இல்லை. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஏழிகள் தரிசனம் கொண்டுருச்சு, கண்ணு குருடா போச்சு. இன்னைக்கு ஏன் டேவிட் கணேசனோடு கூட பேசுகிறார்? ஏற்கனவே என் ஆண்டவர் அழைக்கப்பட்ட அநேக ஊழியக்காரர் ஏழைகளாக மாறிவிட்டார்கள், தரிசனத்தை இழந்து விட்டார்கள், பணத்திற்கு பண ஆசைக்கு அடிமையாகிவிட்டார்கள், பெருமைக்கு அடிமையாகிவிட்டார்கள். என் ஆண்டவர் தம்முடைய பாரத்தை யாரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேடுகிறார். ஒரு தடவை பேசுகிறார், அவன் கேட்கல, போயிடல. 2வது பேசுகிறார், போயிடல. ஆண்டவர் அவனுக்காக வெயிட் பண்ணுகிறார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறவர் காத்திருக்கிறார். பேதுரு மறுதலித்து போனாலும் கூட, பேதுருவை போன்று மறுதலித்து போனாலும் கூட, கிறிஸ்தவ நண்பர்களே, நீதான் இந்த எழுப்புதலை செயல்பட வேண்டும், உன்னைத்தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்தாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய்? அன்பு கிறிஸ்துவ நண்பர்களை, பின்மாற்றம் உள்ள பேதுருவை தேடி வந்து ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவர் செய்கிறார். புதிய தொடக்கம் தொடங்குகிற அவனிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற குவாலிஃபை என்னமா? அன்பாக இருக்கணும். இன்றைக்கி இந்த செய்தி கேட்குற நீங்கள் ஊழியம் செய்யவா வேண்டாமா இப்படி யோசிக்கிட்டே இருக்காய். ஆண்டு மேலே உங்களுக்கு அன்பு இருக்குதாங்க? டு யூ லவ் ஜீசஸ்? ஆம்னு சொல்கிறீங்களா? வாய்ட்டு சொன்னால் போதும், அது ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அன்பாக இருக்கிறவங்க கிராம ஊழியத்து போங்க, அன்பாக இருக்கிறவங்க வீட்டில் ஒரு சிறுவர் ஊழியம் செய்யுங்க. அன்பாக இருக்கிற நீங்கள் கொர்நேலியும் போல் ஒரு வீட்டு ஜெபக்கூட்டத்தை வச்சு நீங்கள் பேதுருவை பிரசங்கிக்கும் அழைத்தது போல் ஏதாவது ஒரு உதவி செய்து ஒரு வீட்டுக்கூட்ட ஆரம்பிங்க. அன்பாக இருக்கிறவங்க ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டி கொடுங்க. அன்பாக இருக்கிற சுனமியால் என் ஆண்டவர் வருகிற ஊழியக்காரர்களுக்கு ஒரு சிறிய வீடை கட்டி கொடுத்தது போல இந்த செய்தி கேட்கிற அன்பு கிறிஸ்துவலை நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறீங்களா? மிஷனரிகள் உருவாவதற்கு, மிஷனரிகள் வல்லமையாக போஷிக்கப்படுவதற்கு ஒரு வீட்டை கட்டித்தாருங்கள் ஐயா, மிஷனரி அறையை கட்டித்தாருங்கள் ஐயா. அன்பாக இருக்கிறீர்களா? அன்பாக இருக்கிறீர்களா? இருக்கிறீர்களா? இருந்த பேதுருவா? ஏற்கனவே அன்பாக இருந்தீங்களா? ஆதி அன்பை இழந்துட்டீங்களா? உங்களுக்கு வேலை இல்லாதப்போ ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தீங்க, அப்படி தானே? உங்கள் பிஸ்னஸ்ஸு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தீங்க. என்ன எப்போங்க? இப்போ ஏங்க அன்பாக இருந்த அப்படின்னு உங்களை பார்த்து ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு? இப்போ இழந்துட்டீங்களா? இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, இந்த செய்தி வேலையில் ஆண்டவரை மறுபடியும் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், மறுபடியும் அவன் பின்தொடர விரும்புகிறேன். ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க. பேதுருவின் கைகளை பிடித்து பேதுருவை கொண்டு எத்தனை பெரிய ஊழியத்தை செய்தார். நடவடிக்கைகள் தொடங்கினது. வாக்குத்தத்தம் பேதுருவுக்கும் பேதுருவோடு இருக்கிற சீசர்களும் கொடுத்துக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தது போல பெந்தகோஸ்து நாளிலே பேதுருவின் தம்மோடு கூட இருக்கிற சீசர்களை நிரப்புகிறார். நிரப்பினது மாத்திரம் பெந்தகோஸ்து அபிஷேகத்தை பெற்று பேதுரு எழும்பி பிரசங்கித்த உடனே ஏறக்குறை 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
பேதுருவை கொண்டு திருச்சபைகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறார். அனனியா சப்பிராளை சாகடிக்கிறாள் பேதுரு முன்பாக பொய் சொன்னதினால். தேவ பயப்படுகிற பயம் எழும்புகிறது. ஆண்டவர் எத்தனை அற்புதங்களை செய்கிறார். நடவடிக்கைகள் ஆரம்பித்து விட்டது. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இன்னும் ஒரு புதிய தொடங்கத்தை நீ தொடங்கி விட்டாயா? தொடங்கினால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போன்று உன் பேரில் எத்தனையோ நடவடிக்கைகள், எத்தனையோ அற்புதங்களை செய்ய ஆயத்தத்தோடு இருக்கிறார். பேதுரு யோவானோடு கூட சேர்ந்து ஜெபித்த போது சப்பானிகள் எழுந்து நடந்தது போல, அன்பு சகோதரனே, இந்த ஆண்டவர் மீது அன்போடு கூட ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கும்படி மறுபடியுமாக ஒரு தொடக்கத்தை தொடங்கும்படி உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தால் உன் மூலியமாக சப்பானிகள் எழும்பி நடப்பார்கள். கண்களை மூடி ஆண்டவர் கைகளை ஒப்புக் கொடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பேதுருவை எடுத்து பயன்படுத்தினது போல, பேதுரு வாழ்க்கையில் புதிய தொடக்கம் செய்து இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினது போல, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தொடக்கத்தை தருவீராக. நானுமே நேசிக்கிறேன் என்று இப்பொழுது ஜெப வேளையில் யாரெல்லாம் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அதில் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொரு மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும். பேதுருவை கொண்டு சப்பானிகள் எழுந்து நடந்தது போல, ஏறக்குறை 3000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டது போல, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கி அதே அற்புத அடையாளங்கள் ஒவ்வொருவரை கொண்டு நீர் செய்வீரான சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்க்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். வருகிற கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பதாக தமிழ்நாடு முழுவதிலும் 25,000 கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு தீவிரமாக ஊழியம் செய்து வருகிறோம். ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆகும் ரூபாய் 1000 தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் சார்பாகவோ அல்லது குடும்பத்தின் சார்பாகவோ கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.